ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஆரி ஃபுல் கிளாஸ் வந்து வெறும் 100 பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு 100 உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்களும் ஆரி கற்றுட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் நார்மல் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து போட்டு, ஸோ நம்மளுக்கு டபுளாக வரும் இல்லையா? ஸோ போட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன்னா இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு சின்னதாக ஒரு வளைவு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அதை ஒட்டி, அந்த முனையை ஒட்டியே ஒரு நீடில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை லாக் பண்ண அதுக்கு வெளியே மேலேருந்து கீழே குத்தி ஒரு நீடில். இப்போ அதுக்கு நடுவில் நீடில் எடுக்கிறேன். ஸோ நடுவில் நீடில் எடுத்துகிட்டு திரும்பவும் ஜர்தோசியை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒன்றுமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? ஸோ ஜர்தோசி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுத்துட்டேன்னா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை இப்படி பிடிச்சிட்டு அதுக்கு அதை ஒட்டியே நீடியில் மேலே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை லாக் பண்ண திரும்பவும் கீழே குத்துறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு நடுவில், ஸோ அந்த வளைவு வந்தது இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். அகெயின் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே குத்துறேன். பத்துது அதை லாக் பண்ண, அகெயின் அதை லாக் பண்ண கீழே குத்தி எடுத்துக்கிறேன். திருப்பியும் அதுக்கு நடுவில் நீடியில் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ புரியல அப்படின்னா வாய்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு முறை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் இப்போது சைலண்ட்டாக வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் மாரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஜர்தோசி நீடிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மல் நீடிலையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஆரியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஆரி கற்றுக்க யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில், ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஃபுல் கிளாஸுமே லேர்ன் பண்ணிக்க முடியும்.
ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து நம்மளால் ஆரி கற்றுக்க முடியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கிளாஸ் கற்றுப்பாங்க. ஸோ லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் குத்திட்டேன் அப்படின்னா ஒரு வளைவு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு கீழேருந்து மேலே நீடியில் எடுத்து குத்துறேன், திரும்பியும் அதை லாக் பண்ணேன், கீழே குத்துறேன். ஓகேவா. ஸோ இதே மாதிரி சங்கிலி மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேக்கில் நாட் போட்டு கிளாஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து நம்ம என் நாட் வந்து போட போகிறோம். ஓகேவா. தேங்க்யூ.